முதலாக 12 நபர்கள் ஜும்மா தொழுவதற்காக எங்க மதீனாவுல ரசூலுல்லாஹ் தொழு வைக்கல. யார் தொழு வைக்கல? ரசூலுல்லாஹ் தொழு நடத்தல. அக்கபாக உடன்படிக்கையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்கு தாவா பண்றாங்க. அப்படி தாவா பண்ணும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க போங்க, மதீனாவுக்கு போங்க, மதீனாவுல ஜும்மாவை நடத்துங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப ஜும்மா தொழுதவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 12. சரியா? 3 பேரு 4 பேரு இப்படி ஜும்மா தொழுதுக்கிறாங்க. அப்ப இதுல ஜும்மாவுல 40 பேருங்கிற சட்டம் கிடையவே கிடையாது. சும்மா என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த பலகீனமான ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு 40 பேர் தாண்டணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சட்டம் கிடையாது. நீங்க 3 பேர் இருந்தால் உங்களுக்கு ஜும்மா, 2 பேர் இருந்தாலும் ஜும்மா. தாராளமா என்ன செய்யலாம். ஒரு நபர் எந்திரிச்சு எதையாவது ஒரு குழு அதுக்கு அர்த்தத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு பயான், அதான் பயான் பண்ண தெரியலன்னா சொல்றேன், பண்ணலாம். ஏதாவது ஒரு சம்பவத்தை என்ன செய்யலாம், சொல்லி கூட பயானம் முடிச்சுட்டு தொழுகை நடத்தலாம். சரிங்களா? அதனால நீங்க பயப்படாதீங்க. 2 பேர் 3 பேர் இருந்தாலும் உங்களுக்கு ஜும்மா தொழுகிக்கோங்க.